ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரையில் வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்க இந்த கீரையை நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். முருங்கைக்கீரை நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், துவரம்பருப்பு 1/2 கப், தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் 1 எடுத்திருக்கேன். தாளிக்க சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், மல்லி இலை சிறிதளவு. முதல்ல நம்ம முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே நான் அலசிட்டேன். நம்ம வெளியிருந்து கொண்டு வரும்பொழுதே நம்ம மஞ்சள் தண்ணியில் வச்சு அலசி தான் இப்போது கொரோனானால கொண்டு வர்றோம். ஸோ ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு உலர வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். சின்ன காம்பு கூட இல்லாமல் தனித்தனி இலைகளாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சாப்பிடும்போது அந்த காம்பு வெந்துடாமல் இருக்கும். ஸோ அது நம்ம சாப்பிட்றதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன காம்பு கூட இல்லாமல் இது மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ஆனாலும் பரவாயில்ல. நம்ம சாம்பாரில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன காம்புனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காமல் போயிடும். ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது குக்கரில் நம்ம துவரம்பருப்பை வேக வச்சிடலாம். 1/2 கப் போல் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிடலாம். நம்ம ஏன் கழிஞ்சிக்கிறோம், அதுவும் நல்லா கழிஞ்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம குக் பண்ணும் பொழுது பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே நல்லா கழிஞ்சிட்டா தான் இது பொங்கி வராது. இப்போ நம்ம கழியிற இந்த தண்ணியை வீட்டில் ஏதாவது செடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊற்றுங்க. ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அந்த தண்ணியில். அதுக்கப்புறமா நம்ம கழிஞ்சு வச்சு இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் நம்ம குக்கரில் வேக வைக்கும் போதே போட்டுடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. தக்காளி 1 போதுமானது. ஒரு 2 கப் கீரைக்கு 1 தக்காளி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போது ஒரு 2 விசில் போல விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் விட்டாச்சு. பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு வேக வச்ச பருப்பு அந்த தண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா பருப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. ஏன்னா நம்ம இப்போ மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சி விட போகிறோம். அந்த பருப்பை தண்ணியை மட்டுமே குக்கரில் வடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா மத்து வச்சு இந்த பருப்பை நல்லா கடைஞ்சி, தக்காளி ஒரு தக்காளி முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம இந்த சாம்பார் குக் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் கீரை நல்லா ஈவனாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போது வெங்காயம் வந்துட்டு முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்திடலாம். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நம்ம ரெகுலராக இதை கொடுத்துட்டு வரும்பொழுது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த சோகை வந்து ஏற்படாமல் இருக்கும். ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அவங்க ஸ்ட்ராங்காகவும் ஆவாங்க. அதே போல் முடி கொட்டுறது அல்லது இளநரை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த குறைகள் எல்லாம் நீங்குவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட குணமாகுது. ஈறு கூட நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம பல் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக பாதுகாக்குது. அதே போல் வாய்ப்புண் இருந்தால் கூட இதை சாப்பிடும்போது அது சரி செய்யுது. இதில் விட்டமின்ஸ், புரோட்டீன் எல்லாமே, அயன் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தலையும் தேங்காயும் இது கூட சேர்த்திடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் இதில் சேர்த்திடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்திடலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு முருங்கைக்கீரையை தினமும் எடுத்துக்கலாம். அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 1 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம முருங்கை தலையை சேர்த்திடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா தனித்தனி இலைகளாக இருக்குது. நம்ம நீட்டாக வந்துட்டு காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்திருக்கிறோம். எதுக்காக காம்பை வந்து சுத்தமாக நீக்கிட்டு நம்ம குழம்புல சேர்க்கணும்னா, நம்ம 2 நிமிஷம் மட்டும்தான் இந்த கீரையை வந்துட்டு குக் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கு மேலே குக் பண்ணால் இதனுடைய சத்துக்களும் சரி, இதனுடைய மணமும் சரி வந்து கெட்டு போயிடும். அதனால தான் குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி மட்டும் நம்ம இந்த கீரையை சேர்த்திக்கலாம். இந்த இலைகள் அப்படிங்கிறதுனால 2 நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் அதே சமயம் காம்பு வந்துட்டு இருந்ததுன்னா அது வேகாது. நம்ம சாப்பிடும்போது குச்சி குச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்கும். அதுலேயே இரிட்டேட் ஆகி நம்ம இதை சாப்பிட்றதையே விட்டுருவோம். அதனால தான் நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. கீரையை க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் கலரில், அதாவது பழுத்த முருங்கைக்கீரை இலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து தூக்கி போட்டுருங்க. மறந்து கூட அந்த இலைகளை சேர்த்திடாதீங்க. அப்படி சேர்த்துனா அது நம்ம உடம்புக்கு சேராமல் வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இலைகளை எடுத்து லேசாக அமுத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துட்டு குக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக் பண்ணும்போது மறக்காமல் நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிற கீரையும் சமமாக வேகும். குறுகலாக இருக்கிற பாத்திரத்தில் வேக வைக்கும்போது கீழ்ப்பகுதி வெந்திருக்கும், மேல் பகுதி வேகாது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது சாதத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதனுடைய வாசனையே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துவோம் இல்லையா, அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா பயங்கரமான மணமாக இருக்கும். ரொம்பவே சுவையாகவும் ரொம்பவே மணமாகவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கீரைனா அது முருங்கைக்கீரைன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.